நண்பர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த வேளையில் நான் தெரிவிப்பது என்னவென்றால், தற்சமயம் நம்ம தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு அரசு சார்பாக தமிழ்நாடு அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கான வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காரு. வருகின்ற ஏப்ரல் 21 வரைக்கும் நீங்கள் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து அனுப்பலாம்னு அனுப்பியிருக்காங்க. பட் அதில் ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு நேரடியாக அப்படின்னா 2 லைசன்ஸ்கள் வேண்டும். அதாவது தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்குதுன்னா, நாங்கள் கால்பட் பண்ணிக்கக்கூடிய வேலை வாய்ப்பில் சேரணும்னா ஓட்டுநர் நடத்துனர் ஓட்டுநரும் வைத்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டு. அப்படி பார்க்கும்போது நிறைய நடத்துனர்களிடம் ஓட்டுநர் லைசன்ஸ் இல்லை, நிறைய ஓட்டுநர்களிடம் நடத்துனர் லைசன்ஸ் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இடையில் நிறைய பேர் நமக்கும் இந்த ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். தயவு கூர்ந்து என்னவென்றால், ஓட்டுநர் வேலை மட்டும் நமக்கு இருந்தால் போதும், நடத்துனர் வேலை நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடிய ஓட்டுநராக இருந்தாலும் சரி, நடத்துனர் வேலையே இவ்வளோ காலமாக நம்ம செய்து விட்டோம், இனிமேலாவது ஒரு நடத்துனராக அரசு பேருந்துகளில் பணியாற்ற வேண்டும் என்று ஏக்கத்தோடும் நம்பிக்கையோடும் இருக்கக்கூடியவர்கள் வயிற்றிலும் வாயிலும் தமிழ்நாடு அடிக்காமல், தயவு கூர்ந்து அவர்களிடம் என்னென்ன எந்த லைசன்ஸ் வைத்திருந்தாலும் அவர்கள் உடற்தகுதி உடையவரா என்று பார்த்து அரசு பேருந்தில் பணி செய்வதற்கு தகுதியுடைய ஆட்கள், வயது, கண் காது மூக்கு லைசன்ஸ் உள்ளதா இதெல்லாம் பாருங்கள். வேணான்னு நாங்கள் சொல்ல. தயவு கூர்ந்து நடத்துனர் வச்சுருக்கணும், ஓட்டுநர் வச்சுருக்கணும். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஓட்டுநர் நடத்துனர் லைசன்ஸ் எடுப்பதற்கு 1 ஆண்டு இருந்தால் போதும். அவர் இந்த வேலையை தவறாக செய்தாலும் அவருக்கு என்ன மெமோ கொடுப்பீங்க, இன்சென்டிவ் கட் பண்ணுவீங்க, சம்பளம் குறைக்கப்படும். இந்த மாதிரி தவறுகள் மட்டும்தான் நடக்கும். சஸ்பெண்ட் செய்யலாம், டிரான்ஸ்ஃபர் ஆகலாம், இந்த மாதிரி ஆகலாம். ஆனால் நடத்துனர் ஓட்டுநர் வேலையை கற்றுக்கிட்டு வரணும், அரைகுறையாக கற்றுக்கிட்டு நிறைய மக்களுடைய உயிர்கள் இதில் பறிபோகும். அவரே கூட இறந்து போகலாம். அரசு பேருந்துகள் அடிபட்டால் பேருந்துகளின் செலவுகள் அதிகமாகும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு 2 லைசன்ஸ்கள் என்பதை தமிழ்நாடு அரசு கைவிட்டு எங்களுக்கு 1 லைசன்ஸ் வைத்திருந்தாலும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலிமா நான் கேட்டுக்கிறேன். எதுக்காக 2 லைசன்ஸுகள்? 2 வேலையும் செய்யட்டும். நிறைய பேர் சொல்கிறாங்க, இன்றைக்கி தூத்துக்குடி வண்டிலாம் போகுது, மெட்ராஸ்லேருந்து தூத்துக்குடி போகுது, தருமபுரியிலேருந்து தூத்துக்குடி போகுது, நாமக்கல்லேருந்து தூத்துக்குடி போகுது, கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகுது, சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகுது, அது எஸ்சிடிசி போகுது. இல்லை நம்ம நார்மல் வண்டிகளில் போகுது. ஆமாம் போகுது, இல்லைன்னு நான் சொல்லலை. ரைட்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவை மண்டலத்தில் பாருங்கள், ஈரோடு டு கோவை, அந்த மாதிரி ஈரோடு டு கோவை ஓடுறதுலாம் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் ஒரு 15 கிலோமீட்டர் டு ஒரு 5 டு 15 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய பயணிகளிடம் பயணச்சீட்டு வாங்கி கொண்டு அவர் இறங்கி விடுகிறார். அடுத்ததாக போய் சேரும் நிலையம் எந்த பேருந்து நிலையமாக இருந்தாலும் அந்த பேருந்து நிலையத்திற்கு ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னதாக ஒரு கண்டக்டர் வண்டியில் ஏறுறாரு, அவர் பயணச்சீட்டு கொடுக்குறாரு, மக்கள் பயணச்சீட்டு வாங்கி கொள்கிறார்கள். இது ஒரு நல்ல இதாக இருக்குது. ஒரு கண்டக்டர் 2-3 பேருந்துகளில் வேலை செய்ய முடிகிறது. அதனால் எங்களிடம் ஆள் பற்றாக்குறைகள் எதுவும் இல்லாமல் எங்களால் இதை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்கீங்க. ரைட்டு. இப்போ ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன் ஒரு சின்ன வேலையாக. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டுநர் இந்த மாதிரி தான், நடத்துனர் தன்னோட பணிகளை முடித்து 15 கிலோமீட்டரில் ஒரு டோல்கேட்டில் இறங்கிட்டார். அதுக்கப்புறம் ஓட்டுநர் மட்டும் பஸ்ஸை ஓட்டி கொண்டிருக்கிறார், பயணிகள் அமர்ந்து செல்கின்றனர். இடையில் பார்த்தீங்கன்னா திடீரென்று பேருந்தை ஓட்டி செல்லும் ஓட்டுநருக்கு நெஞ்சு வலி வருகிறது. அவர் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டார். அதன் பிறகு அதில் இருந்த பயணிகள் 108 ஆம்புலன்ஸிற்கு தகவல் கொடுத்தனர். ரைட்டுங்களா? 108ம் வந்தது, ஓட்டுநரை ஏற்றியது, ஹாஸ்பிட்டலுக்கு சென்றது, மருத்துவமனைக்கு சென்றது. பஸ்ஸில் இருந்த பயணிகளின் நிலை என்ன? தயவுகூர்ந்து யோசிக்க வேண்டும் மக்களே. நாங்கள் நிர்வாகத்தின் ஃபோன் நம்பரை அதில் எழுதியிருக்கோம், எல்லோரும் கான்டாக்ட் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப ரேர். இப்போ நீங்கள் வர்றீங்க, அடுத்த நிற்கக்கூடிய பேருந்து ஓட்டுநராக நம்ம நிப்பாட்ட போகிறாங்களா? ஏன், என்ன ஏது, என்ன காரணம், இவங்க ஏற்றிட்டு போனால் என்ன பண்ணுறது, எதுவுமே தெரியாது. அதாவது நீங்கள் சொல்லலாம், அடுத்து வர பேருந்தில் நீங்கள் ஏறி வரலாம், இதனால் ஏன் அந்த நடத்துனருக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்றத தமிழ்நாடு அரசு ஒரு விளக்கம் கொடுக்கலாம் இதுக்கு. அல்லது
ஓட்டுநர் ஓட்டி கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், ஒரு வயிற்றோட்டம் போகலாம், எது வேணாலும் இருக்கட்டுமே. ஒரு நடத்துனர் கூட பணி செய்வதனால என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்க போகுது அதில்? ஒன்றும் கிடையாது. தயவுசெய்து இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு வண்டி அடிபட்டுருது, அந்த இடத்துல யார் இருப்பாங்க கூட? ஓட்டுநர் நடத்துனர் உள்ளே உட்காந்துட்டு வராரு, பேருந்து ஓட்டுநர் முன்னாடி உட்காந்து ஓட்டுறாரு, வண்டி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது, பேருந்து ஓட்டுநரால் ஓட்ட முடியாத ஒரு மயக்க நிலைக்கு போகிறார். அந்த சூழ்நிலையில் மக்கள் யாரை கான்டாக்ட் பண்ணுவாங்க? இதே ஒரு ஒரு நடத்துனர் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும், ஆனால் லேட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி லேட்டாக உதவி கிடைக்கிறது தேவையா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ மக்கள் பயணிக்கிறாங்க, ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, உடனே அவர்களை அடுத்த வழிக்கு கொண்டு செல்ல ஒரு நடத்துனர் அந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும். நடத்துனருக்கும் அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது என்று இதில் பல பேர் கேள்விகள்லாம் கேட்பீங்க. ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு அறிவாளிகள் வாழக்கூடிய நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தயவுசெய்து இதை இப்படியே யோசிக்காமல் இந்த ஒரு இது யோசனை பண்ணி பாருங்கள். மேற்கொண்டு ஒரு நடத்துனர் இத்தனை காலம் தனியார் பேருந்துகளிலோ அல்லது ஏதோ ஒரு பக்கம் வேலை செய்துவிட்டு நமக்கு அரசு பேருந்துகளில் பணி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஏங்கி கொண்டு இருக்கும் இளைஞர்களாக இருக்கட்டும், ஒரு 40 வயது எட்டியவர்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் பல நாட்கள் பல வழிகளில் யோசிச்சிருப்பாங்க. இந்த முறையாவது நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நடத்துனருக்கு ஓட்டுநர் லைசன்ஸ் வேண்டும் என்று கேட்பதும் தவறு, ஓட்டுநர்கள் நடத்துனர் லைசன்ஸ் வேண்டும் என்று கேட்பதும் தவறு. அதை புரிந்து தமிழ்நாடு அரசு தயவு கூர்ந்து இந்த ஓட்டுநர் இருந்தால் நடத்துனர், நடத்துனர் இருந்தால் ஓட்டுநர் என்கிற 2 லைசன்ஸ் விவகாரத்தை கைவிட்டு அவரவர்களிடம் லைசன்ஸ் உள்ளதா, வயது கரெக்டான வயதா, கண் பார்வை சரியாக இருக்கிறதா, உடற்தகுதி உடையவரா, உயரம் பாருங்கள், வெயிட்டு பாருங்கள், எல்லாம் ஓகே. இதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கிறோம். இதெல்லாம் பார்த்துட்டு அவரவர்கள் மண்டலத்தில் வேலை வாய்ப்பு கொடுத்து தயவுசெய்து பணி அமர்த்தினா அவர்கள் ஓடிக்கொண்டு அவர்கள் கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்குவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தனியார் கவர்மெண்ட் அறிவிச்சதில் 2 லைசன்ஸ் வேணும்னு கேட்டிங்க, அவங்ககிட்ட இல்லை, அவங்களால அப்ளை பண்ண முடியல. பல பேர்கள் கோர்ட்டில் கேஸ் போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், நிறைய பேர் வீடியோ கொடுத்துருக்காங்க. அதாவது அரசு எதிர்த்து கேஸ் போட்டு நடத்தி இதெல்லாம் ஜெயிக்கிறதுன்றது ஒரு சில நேரத்தில் சாத்தியமற்றது. ஏன்னா இன்றைக்கி நீதிபதி வீட்டிலேயே எவ்வளோ பணங்கள் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நாடு எதை நோக்கி போயிட்டுருக்கு நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் கேஸ் போட்டு ஜெயிக்கிறது நிச்சயம் இல்லை. அதனால் இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த வீடியோ போட்டிருக்கேன். இன்னொரு விஷயம், இப்போ இதை செய்ய முடியாத ஒரு தமிழ்நாடு அரசு தனியார் நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனத்திடம் ஓட்டுநர் நடத்துனர்களை பணி அமர்த்துகிறார்கள். அரசு பேருந்துகளில் ஓட்டக்கூடிய ஓட்டுநர் நடத்துனர்கள் ஒரு தனியார் நிறுவனம், நிறைய கம்பெனிஸ், அதாவது பார்த்திங்கன்னா மைக்ரோ, எல்என்டி, டீம் ஃபோர்ஸ், நிறைய கம்பெனிகள் சென்னை, கோயம்புத்தூர், நாமக்கல், தருமபுரி, இந்த மாதிரி பல மண்டலங்களில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெபாசிட் அடிப்படையில் ஒரு 20,000 ரூபா டெபாசிட் கொடுத்துட்டு 20,000 முதல் 25,000 வரை டெபாசிட் கொடுத்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி வேலைக்கு ஆட்கள் எடுத்திருக்காங்க. அந்த ஆட்களில் வேலைக்கு எடுத்தவர்களிடம் 2 லைசன்ஸ்கள் உள்ளதா? எங்களுக்கு முதல் கேள்வியே 2 லைசன்ஸ்கள் உள்ளதா? அவர்கள் வயது தகுதியுடையவர்களா, உயரமானவர்களா, கரெக்டான வெயிட் உள்ளவர்களா, அவரவர் மண்டலத்தை சார்ந்தவர்களா என்று எங்களுக்கு தயவு கூர்ந்து பதில் கூறுங்கள். ஏன்னா இது நிறைய இடங்களில் நிறைய தவறுகள் நடந்துகிட்டு சரிங்களா? அது ஒரு பக்கம். அப்படி தனியார் நிறுவனம் எங்களுக்கு 21,000 to 25,000 ரூபா சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வருது அப்படின்னா, 21,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. 21,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த 21,000 ரூபா சம்பளம் தனியார் நிறுவனம் எங்கிருந்து குடிக்கிறது? தனியார் பேருந்து அவர்களிடம் வசப்படுத்தீர்களா? அல்லது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தனியார் நிதி நிறுவனத்துக்கு கொடுத்து தனியார் நிதி நிறுவனம் வாங்கி பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு கொடுக்குறாங்க. ரைட்டு. அப்போ இதுக்கு இடையில் தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கு அரசு நேரடியாக சம்பளத்தை கொடுக்காமல் தனியார் நிறுவனத்தின் மூலமாக சம்பளம் கொடுக்கும் பொழுது, தனியார் நிறுவனத்தின் வாயிலாக சம்பளம் கொடுக்கும் பொழுது தனியார் நிறுவனத்தில் டிரைவர் கண்டக்டர்களுக்கு சம்பளம் போடும் வேலையை மட்டும், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், சம்பளம் போடும் வேலையை மட்டும் பார்க்கும் நபர்களுக்கு சம்பளம் போடுவது யார்? அந்த தனியார் நிறுவனத்திற்கு இதை செய்வதன் மூலம் என்ன லாபம்? தனியார் நிறுவனம் ஓட்டுநர் நடத்துனர்களை அரசு பேருந்துகளில் அமர்த்தி வேலை பார்க்க செய்வதன் மூலம் தனியார் நிறுவனத்திற்கு என்ன லாபம்? அல்லது தனியார் நிறுவனத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசு கொடுப்பதனால் என்ன சம்பளம் மீதியாக போகிறது? ஏன் தமிழ்நாடு அரசால் இந்த 21,000 ரூபா சம்பளம் நேரடியாக கொடுக்க முடியவில்லையா? அல்லது அதற்கு இடைத்தரகர்கள் தேவைப்படுகிறார்களா? தனியார் நிதி நிறுவனத்தை அரசு பேருந்துகளில் உள்ளே கொண்டு வருவதற்கு காரணம் என்ன?
தனியார் நிறுவனத்தின் மூலம் ஓட்டக்கூடிய ஓட்டுநர் நடத்துனர்கள் மக்களிடம் பணிவாக பேசுவார்களா? அரசு பேருந்துகளில் ஓட்டக்கூடிய ஓட்டுநர் நடத்துனர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, மெமோ கொடுப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கொண்டு வேலை பார்ப்பார்கள். ஆனால் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் நபர்கள் ரூ. 20,000 டெபாசிட் போனால் போகுது என்று வேலை பார்ப்பார்கள். தயவு கூர்ந்து நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், மக்களாகிய நீங்களும் யோசிக்கணும். இப்போ ரூ. 21,000 சம்பளத்தை தமிழ்நாடு அரசு தனியார் நிறுவனத்திடம் கொடுத்து, தனியார் நிறுவனம் ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு கொடுக்கும் பொழுது தனியார் நிறுவனத்திற்கு என்ன கிடைக்கப் போகிறது? அல்லது டிரைவர்கள் கண்டக்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய ரூ. 30,000 சம்பளமாக இருக்கும், அதில் 21,000 போட்டுட்டு ரூ. 8,000 அவங்க எடுத்துக்குவாங்கன்னு சொல்கிறீங்களா? இதுக்கான விளக்கங்கள் தயவு கூர்ந்து யாருக்காவது தெரிந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை என்றால் இந்த தனியார் நிறுவனத்தின் மூலமாக வேலைவாய்ப்பு கொடுக்கும் ஒரு வாய்ப்புகளை அல்லது ஒரு தவறினை செய்யாமல் தமிழ்நாடு அரசு நேரடியாக விரைவில் 2 லைசன்ஸ்கள் என்பதை கைவிட்டு, ஓட்டுநர் லைசன்ஸ் இருந்தால் நடத்துனர், நடத்துனர் லைசன்ஸ் இருந்தால் ஓட்டுநருங்கிறதை கைவிட்டு, அவரவர்களிடம் என்ன இருக்கிறதோ அதற்கேற்றவாறு 2 லைசன்ஸ்கள் இல்லாதவர்களையும் அரசு பேருந்துகளில் பணி செய்ய ஒரு வாய்ப்பு அளிக்குமாறு இந்த வீடியோவின் வழியாக ஒரு சமூக ஆர்வலர் என்பதன் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுபோல் டெய்லியும் ஒரு வீடியோ நான் இனிமேல் பதிவிடுவதாக இருக்கிறேன். மக்களாகிய நீங்கள் தவறாமல் பார்த்து இதற்கு நான் போடும் கருத்துக்களை கேட்டு, இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் இதை போட்டுட்ருக்கேன். தயவுகூர்ந்து ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட முறையிட்டிருக்காங்க, டிரைவர் கண்டக்டர்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு கருத்தை நீங்களும் கமெண்டில் தெரிவிங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. ஏன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பார்க்கணும். இதை முழுக்க நான் யூடியூப் சேனலில் போட்டு நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடலை. தயவுசெய்து மக்களாக எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு வாங்கணுங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். இதை தயவு கூர்ந்து மக்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.